ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். பாபாவின் குரு யார்? அவர் தன் குருவை எப்பொழுது எங்கே சந்தித்தார்? பாபாவுக்கும் அவர் குருவுக்கும் இடையேயான தொடர்பு எப்படிப்பட்டது? இவை போன்ற தவிர்க்க முடியாத கேள்விகள் எல்லாம் நம் நெஞ்சில் எழலாம். பாபாவுக்கும் அவர் குருவுக்கும் இடையே இருந்த உறவை பற்றி அறிந்து கொண்டால் நம் நெஞ்சம் நெகிழும். நம்மை அறியாமல் கண்களில் நீர் சுரக்கும். மனித நேயம் என்னும் வார்த்தைக்கான உண்மை பொருள் விளங்கும். மற்ற மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லாமலே விளங்கும். இதயம் உள்ள அனைவரது வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் உண்டாகும். தன் குருவை பற்றி பாபாவே நெகிழ்வுடன் கூறியிருக்கிறார். அந்த அற்புதமான வரலாறு இதோ இங்கே. பாபாவுக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் எப்பொழுதும் இணைந்தே இருப்பது வழக்கம். ஒருமுறை பாபாவும் அவர் நண்பர்கள் 3வரும் கடவுளை அடையும் வழிகள் குறித்து விவாதிக்கத் தொடங்கினர். மத நூல்களும் மறைகளும் கூறும் வழிமுறைகளை அவர்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தனர். பாபாவின் நண்பர்கள் 3வருக்கும் தங்களது படிப்பறிவு குறித்தும் பகுத்தறிவு குறித்தும் ஏகப்பட்ட பெருமை இருந்தது. எனவே கல்வியாலும் அறிவாலும் மட்டுமே ஆண்டவனை அடைய முடியும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். ஆனால் பாபாவோ இறைவனை அடைய படிப்பறிவு மட்டும் போதாது என்று கூறினார். குருவருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் என்பது பாபாவின் தீர்க்கமான கருத்து. கடமைகளை கச்சிதமாக நிறைவேற்றிவிட்டு குருவின் பாதங்களில் உடல், பொருள், ஆவி ஆகியவற்றை பணிவுடன் அர்ப்பணிக்க வேண்டும் என பாபா கூறினார். எங்கும் நிறைந்துள்ள இறைவன் குருவின் வடிவில் வந்து ஆட்கொண்டு அருள்வான் என்றும், அப்படிப்பட்ட குருவிடம் அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை அவசியம் என்றும் வலியுறுத்தினார். நண்பர்கள் 4வரும் இவ்வாறு பேசிக்கொண்டே அடர்ந்த காடு ஒன்றில் கடவுளை எங்காவது காண முடிகிறதா என்று தேடிச் சென்றனர். அப்போது விறகு வெட்டி போன்ற எளிய தோற்றம் கொண்ட ஒருவன் அவர்கள் எதிரே வந்தான். கடும் வெயிலில் கானகத்தில் அவர்கள் அலைவதைக் கண்ட அவன் அவர்கள் போகும் இடம் குறித்து வினவினான். அவர்களோ அறிமுகம் இல்லாத முற்றிலும் புதியவன் ஒருவனிடம் தங்களது நோக்கத்தை வெளியிட விரும்பவில்லை. அவர்களது தயக்கம் அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் தகுந்த வழிகாட்டியின் துணையின்றி காட்டுக்குள் சென்றால் அவர்கள் வழிதவறி போகக்கூடும் என்று எச்சரித்தான். அவன் செய்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாத அவர்கள் பதில் எதுவும் கூறாமல் இருந்தனர். அவர்களது மனநிலையை உணர்ந்து கொண்ட அந்த எளிமையான ஆள், உங்களுடைய இரகசியமான நோக்கத்தை என்னிடம் கூறாவிட்டாலும் பரவாயில்லை. தயவு செய்து களைப்பு நீங்க சற்று உட்கார்ந்து கொள்ளுங்கள். உண்ண உணவும் பருக நீரும் தருகிறேன். அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள் என்று அன்பொழுக கூறினான். அவர்களோ அவனை அலட்சியம் செய்ததுடன் சாப்பிட்டுச் செல்லுங்கள் என்ற அவனது வேண்டுகோளையும் புறக்கணித்துவிட்டு காட்டுக்குள் சென்றனர். வெகு தூரம் சென்ற பிறகுதான் அவர்களுக்கு வழி தவறிவிட்டோம் என்பது புரிந்தது. பசி வயிற்றை பாடாய்ப்படுத்தியது. தாகத்தால் தொண்டை வறண்டது. நாக்கு உலர்ந்தது. 4வரும் தவியாய் தவித்தனர். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்துவிட்டு இறுதியில் எப்படியோ புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்தனர். மீண்டும் அதே தொழிலாளி எதிரே வந்தான். அச்சச்சோ, வழி தவறிப் போய்விட்டீர்களா? நான் சொன்னபடியே ஆகிவிட்டது பார்த்தீர்களா? உங்களது சொந்த திறமையை மட்டும் நம்பினீர்கள். ஆனால் அது சரியான வழியை காட்டவில்லை. இந்த காட்டை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால்தான் என்னுடைய அனுபவம் காரணமாக உங்களுக்கு வழிகாட்டுவதாகச் சொன்னேன். போகட்டும், பரவாயில்லை. நான் சொல்வதை இப்போதாவது கேளுங்கள் என்று பரிவுடன் கூறியபடியே அந்த தொழிலாளி அவர்கள் அருகில் அமர்ந்தான். இளம் வயதினர்களாக இருக்கிறீர்கள், அதனால்தான் நெருப்பு சுடும் என்று யாராவது சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேன் என்கிறது. வாழ்வின் அனைத்து விஷயங்களுக்கும் சரியான வழியை காட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி நிச்சயம் தேவை. அது மட்டுமல்ல, பசியோடு ஈடுபட்டால் எந்த நோக்கமும் வெற்றி பெறாது. உங்களது வழியில் ஏற்படும் எந்தவிதமான சந்திப்பும் கடவுளின் விருப்பத்தின் விளைவே என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு உணவு கொடுத்தால் அது உங்களது நன்மைக்காகத்தான். அதை மறுப்பது சரியல்ல என்று விளக்கமாகவும் கூறினான். அவன் அவர்களுக்கு உணவு அளித்து உபசரித்தான். அந்த பணியால் கல்வியறிவு ஏதும் இல்லாதவனாகவும் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவனாகவும் தோற்றம் தந்தாலும் அவனது பண்பும் பாசமும் பாபாவை கவர்ந்தன. அவன் அளிப்பதை ஏற்றுக்கொண்டு
பசியையும் தாகத்தையும் தணித்துக் கொள்வதே அறிவுடைமை என்று பாபாவின் உள்ளுணர்வு உணர்த்தியது. மேலும் அவனது உண்மையான அன்பு அவர் உள்ளத்தை உருக்கியது. வயிற்றுப் பசி நீங்க அவன் அளித்த உணவை மிக்க மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் பாபா ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதுவே அவரது ஆன்மீக பசி அகல வழி அமைத்துத் தந்தது. அடுத்து நடந்த அந்த நிகழ்ச்சி அதை உறுதி செய்தது. அந்த நிகழ்ச்சி என்னவென்று நாம் அடுத்த காணொளியில் காண்போம்.